السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த நாட்களில் ஜமாத்தின் ஒரு நல்லடியாரும் ஆலிமுமாகிய மதிப்பிற்குரிய உஸ்மான் சீனர் சாஹிப்பின் மரணம் நிகழ்ந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் அன்னாரை தனது சிறப்பான இறை நியதியின் மூலம் சீனாவின் தொலைதூர பகுதியிலிருந்து வெளியேற்றி பாகிஸ்தான் செல்வதற்கும் பின்னர் அகமதியத்தை ஒப்புக்கொள்வதற்கும் அன்னாருக்கு பாக்கியம் நல்கினான். அன்னாருடன் எவ்வாறெல்லாம் அல்லாஹ் நடந்து கொண்டான், அகமதியத்தை ஒப்புக்கொள்ளும் பாக்கியம் அன்னாருக்கு எப்படி கிடைத்தது, மார்க்க அறிவை அன்னார் எப்படி பெற்றுக்கொண்டார், பின்னர் வாழ்க்கையை அர்ப்பணிக்க இறைவன் எவ்வாறு அவர்களுக்கு வழிகாட்டினான் என்பதை பற்றியும் அன்னார் தனது புத்தகத்தில் மிக விளக்கமாக விவரித்துள்ளார்கள். இந்த விரிவுரையை எடுத்துரைப்பதற்கு தற்போது நேரமில்லை. அன்னார் பல சந்தர்ப்பத்தில் அது குறித்து பலரிடம் பேசியும் இருக்கின்றார்கள். மக்கள் அன்னாரை குறித்து சில விஷயங்களை எழுதியுள்ளார்கள். அவை மிக விரிவாக எழுதப்பட்டுள்ளதாக உள்ளன. அவை அனைத்தையும் எடுத்துரைப்பது இயலாத காரியமாகும். ஈமானை வலுவூட்டும் சம்பவங்களும் பல உள்ளன. அன்னாரின் சூழல், வாழ்க்கை, தொண்டுகள் பற்றிய எவ்வளவு பெரிய விஷயங்கள் உள்ளன என்றால் அதனை நம்மால் ஒரு புத்தகமாக எழுத முடியும். பாகிஸ்தானின் குதாமுல் அஹ்மதியா இந்த பணியை சிறப்பாக செய்யும் என்பது எனது எண்ணமாகும். எவ்வாறு இருப்பினும் அந்த எளிமையான மற்றும் ஜமாத்தின் நல்லடியாரும் முபல்லிக் மற்றும் ஆலிமும் ஆகிய அன்னாரை பற்றி சுருக்கமாக நான் எடுத்துரைப்பேன். அதில் பொதுவாக அனைவருக்கும், குறிப்பாக முபல்லிக்மார்களுக்கும் பின்பற்றத்தக்க பல விஷயங்கள் உள்ளன. ஒவ்வொரு அகமதிக்கும் அதில் படிப்பினை இருக்கின்றது. அன்னாரை குறித்து பலரும் பல விஷயங்களை எழுதியுள்ளனர். நான் கூறியது போன்று சுருக்கமாக நான் அன்னாரை பற்றி எடுத்துரைப்பேன். அவர் இறை நேசராக இருந்தார். உஸ்மான் சீனர் சாஹிப் என்ற பெயரில் அன்னார் ஜமாத்தில் பிரபல்யம் அடைந்திருந்தார். அன்னாரின் முழு பெயர் முகமது உஸ்மான் சூன் சி சாஹிப் என்பதாகும்.
ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு அன்னாரின் மரணம் நிகழ்ந்தது. டிசம்பர் 13ஆம் தேதி 1925ஆம் ஆண்டு அன்னார் சீனாவில் ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தார்கள். சீன நாட்டில் ஹாங்குய் மாநிலத்தை சார்ந்தவராவார் அவர். உயர்நிலை கல்விக்கு பிறகு 1940இல் யுனிவர்சிட்டியில் ஒரு வருட கல்வி ஒன்றை பயின்றார். பின்னர் நேஷனல் சென்டர் யுனிவர்சிட்டியில் கல்வி பயின்றார். அன்னாருக்கு அரசியல் மற்றும் அரசியல் படிப்பில் ஆர்வம் இருக்கவில்லை. எனவே சட்டம் அல்லது தத்துவம் அல்லது மார்க்கத்தை பற்றி படிக்க அன்னார் விரும்பினார்கள். முதலில் துருக்கி நாட்டிற்கு சென்று மார்க்க கல்வி கற்க விரும்பினார்கள். பின்னர் 1949இல் அன்னார் பாகிஸ்தான் சென்றார்கள். அன்னார் சுயமே ஜமாத்தை ஆராய்ச்சி செய்து பைய செய்தார்கள். ஜாமியா அஹ்மதியாவில் கல்வி கற்றார்கள். 1957இல் ஜாமியா அஹ்மதியாவில் ஷஹாதத் என்ற முபல்லிக்மார்களுக்கான ஷார்ட் கோர்ஸ் ஒன்றை கற்று தேர்ச்சி பெற்றார்கள். 1960ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி தனது வாழ்க்கையை அன்னார் அர்ப்பணித்தார்கள். 1960 ஜனவரியில் அன்னார் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள். அடுத்து முபல்லிக்மார்களுக்கான கோர்ஸை முழுமை செய்ய 1961இல் மீண்டும் ஜாமியாவில் சேர்ந்தார்கள். 1964இல் ஷாஹித் பட்டமும் பெற்றார்கள். பாகிஸ்தான் ரப்பாவிலும் கராச்சியிலும் தொண்டாற்றும் நற்பாக்கியம் அன்னாருக்கு கிடைத்தது. 1966இல் சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் தொண்டாற்றும் நற்பாக்கியம் அன்னாருக்கு கிடைத்தது. அந்த நாட்டிற்கு அன்னார் சென்றார்கள். 3.5 ஆண்டுகள் சிங்கப்பூரிலும் சில மாதங்கள் இந்தோனேஷியாவிலும் அன்னார் தொண்டாற்றினார்கள். 1970இல் மீண்டும் பாகிஸ்தான் திரும்பினார்கள். பின்னர் பாகிஸ்தானில் பல்வேறு இடங்களில் முபல்லிகாக அன்னார் தொண்டாற்றினார்கள். உம்ரா மற்றும் ஹஜ் செய்வதற்கான நற்பாக்கியமும் அன்னார் பெற்றார்கள். ஹஜ்ரத் கலிஃபத்துல் மஸீஹ் ராபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களின் ஹிஜ்ரத்திற்கு பிறகு இங்கு லண்டனில் பல ஜமாத் அலுவலகங்கள் திறக்கப்பட்டன. ஜமாத் பணிகளில் பெரும் விரிவாக்கம் ஏற்பட்டது. ஜமாத்தின் புத்தகங்களை மொழியாக்கம் செய்வதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. அப்போது சீன டெஸ்கும் இங்கு லண்டனில் ஏற்படுத்தப்பட்டது. எனவே அன்னார் லண்டன் அழைக்கப்பட்டார்கள். மேலும் அன்னாருக்கு புத்தகங்களை சீன மொழியில் மொழியாக்கம் செய்யும் வாய்ப்பும் கிடைத்தது. அதில் மிக குறிப்பிடத்தக்க மொழியாக்கம் திருக்குரானை சீன மொழியில் அன்னார் செய்த மொழியாக்கமாகும். ஜமாத்தின் கொள்கை மற்றும் போதனைகளை கொண்ட புத்தகங்களையும் அன்னார் சீன மொழியில் எழுதினார்கள். அன்னார் தமது நினைவாக தனது ஒரு மனைவியையும் ஒரு மகனையும் 2 மகள்களையும் விட்டு சென்றுள்ளார்கள். திருக்குரானின் சீன மொழியாக்கத்தை பொறுத்தவரை 1986ஆம் ஆண்டு ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களின் வழிகாட்டலின்படி அந்த பணியை அன்னார் துவக்கினார்கள். அதே ஆண்டு அன்னார் பாகிஸ்தானிலிருந்து லண்டன் அழைக்கப்பட்டார்கள். மேலும் 4 ஆண்டு கடின உழைப்பிற்கு பிறகு சீன மொழியாக்கம் முழுமையடைந்தது. சீனர் சாஹிப் இது தொடர்பாக எழுதுகின்றார். திருக்குரானை சீன மொழியில் மொழியாக்கம் செய்கின்ற பணி என்பது மிக நீண்ட பணியாகும். ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் வழிகாட்டல்படி அந்த பணி துவங்கப்பட்டது. ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அதனை ஜமாத் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் போது வெளியிட வேண்டும் என வழிகாட்டியிருந்தார்கள். எனவே எனக்கு மிகவும் கவலை ஏற்பட்டது. குறித்த நேரத்தில் பணி முடிந்துவிட வேண்டுமே என நான் எண்ணினேன். அதற்காக தகுதி வாய்ந்த நபரையும் நான் தேடினேன். அந்த நபர் சீன மொழி புலமை படைத்தவராகவும் செய்த மொழியாக்கத்தை ரிவ்யூ செய்யும் நபராகவும் இருக்க வேண்டும் என நான் விரும்பினேன். ஒருவர் சீன மொழியை பெற்றிருந்தால் அவர் மார்க்க அறிவு இல்லாதவராக இருந்தார். மார்க்க அறிவு இருந்தால் அவர் சீன மொழி புலமை அற்றவராக இருந்தார்.
எனவே எனக்கு சரியான நபர் கிடைப்பதில் சிரமம் இருந்தது. அது மிக கடினமான பணியாகும். எவ்வாறு இருப்பினும் மொழியாக்கம் முழுமையடைந்த பிறகு ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் வழிகாட்டுதலுக்கேற்ப சீனா மற்றும் சிங்கப்பூர் சென்று சீன மொழி புலமை பெற்றவர்களிடம் ஆலோசனை நான் செய்தேன். அதனை மேலும் சிறப்பாக்கினேன். ஏற்கனவே செய்த மொழியாக்கத்தை மேலும் நான் சிறப்பாக்கினேன். அல்லாஹ்வின் அருளால் மிக தரம் வாய்ந்த சீன திருக்குரான் மொழியாக்கம் தயாரானது. அன்னார் மிக பணிவுடன் எழுதுகின்றார்கள். இது என்னால் இயலாத காரியமாகும். அல்லாஹ்வின் அருளால் மட்டுமே அந்த பணி சாத்தியமாயிற்று. அன்னார் கூறுகின்றார்கள், இதற்கு முன்னரும் சீன மொழியில் சில திருக்குரான் மொழியாக்கங்கள் உள்ளன. அதன் பின்னரும் மொழியாக்கம் செய்யப்பட்டது. ஆனால் அஹ்மதியா ஜமாத்தின் மொழியாக்கம் என்பது தனித்தன்மை வாய்ந்ததாக இருந்தது. இந்த சிறப்பு வேறு எவரின் மொழியாக்கத்திலும் இருந்திருக்கவில்லை. மேலும் சீன மொழியாக்க குரான் வெளியான பிறகு சீனா மற்றும் இதர பல நாடுகளிலிருந்து ஏராளமான சீனர்களிடமிருந்து வரவேற்பு கடிதங்கள் வந்தன. அதில் இந்த மொழியாக்கம் மிக சிறப்பு வாய்ந்த மொழியாக்கம் என பாராட்டப்பட்டது. ஜமாத் சார்பாக செய்யப்பட்ட மொழியாக்கம் மிக பிரபல்யமாக இருந்தது. அதற்கு நிறைய டிமாண்டும் உள்ளது. பொதுவாக ஜமாத்தின் கொள்கை அதில் சேர்க்கப்பட்டு அதற்கேற்ப தப்சீர் செய்யப்பட்டுள்ளது என ஆட்சேபனை செய்யும் மக்களும் இருக்கின்றனர். ஆனால் பெரும்பாலும் பலர் மொழியாக்கத்தை மிக தரம் வாய்ந்ததென்றும் மிக உயர்தரமானதென்றும் பாராட்டியுள்ளார்கள். சீன நாட்டின் லெங் சுவாங் என்ற பேராசிரியர் இந்த நூற்றாண்டில் சீன மொழியில் திருக்குரான் மொழியாக்கம் என்ற பெயரில் புத்தகம் ஒன்றை எழுதினார். அதில் நமது மொழியாக்கத்தையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதில் சுமார் 15 பக்கங்களில் நமது மொழியாக்கத்தை குறித்து அவர் விவரித்துள்ளார். புரொஃபசர் சாஹிப் மிக விரிவாக நமது மொழியாக்கத்தை பற்றி விவரித்து கூறுகின்றார். பொதுவாக மொழியாக்கம் செய்கின்ற சாதாரண ஆலிம்கள் சில சொற்களுக்கு மொழியாக்கம் செய்வதில்லை. அதன் மொழியாக்கத்திற்கு உரிய இடத்தில் அதே அரபி சொல்லை அப்படியே எழுதிவிடுவர், அல்லது அடிக்குறிப்பில் குறிப்பிடுவர், அல்லது அந்த பகுதி அவர்களுக்கு சந்தேகத்திற்குரியது என குறிப்பிடுவர். ஆனால் உஸ்மான் சாஹிப்பின் மொழியாக்கத்தின் சிறப்புத்தன்மை என்னவென்றால், அன்னார் அதுபோன்ற பகுதிகளை கூட மொழியாக்கம் செய்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அதற்கு மொழியாக்கம் செய்தாரோ அதனையும் அடிக்குறிப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். புரொஃபசர் சாஹிப் கூறுகின்றார், திருக்குரான் மொழியாக்கம் தொடர்பாக நான் எனது கருத்தை கூறினேன். அதன் பிறகு பலமுறை நான் உஸ்மான் சாஹிப்பை சந்தித்தேன். எனது கருத்தின்படி, அதாவது அந்த புரொஃபசர் அகமதி அல்லாத ஒரு அறிஞர் ஆவார். அவருடைய கருத்தை கேளுங்கள். அவர் கூறுகின்றார், எனது கருத்து என்னவென்றால், இவர் ஒரு வெளிப்படையான மற்றும் எளிய பணிவு குணம் படைத்த மனிதராவார், உஸ்மான் சீன சாஹிப். மேலும் திருக்குரான் கட்டளைகளின்படி அவர் அமல் செய்யக்கூடியவராவார். நான் ரமலானில் அன்னாரை விருந்திற்கு அழைத்தேன். உஸ்மான் சாஹிப் நோன்பு வைத்து வந்தார். அன்னார் திருக்குரானை ஷரியத்தின் உயர்தரமான வேதமாக கருதி வந்தார். அவர்களின் திருக்குரானின் சில மொழியாக்கங்கள் எமது சீன சுன்ன ஜமாத்தின் கொள்கைகளுக்கு ஏற்புடையதல்ல என்ற போதிலும் இந்த நபர் ஏகத்துவவாதி என்பதையும், அதாவது உஸ்மான் சாஹிப் ஏகத்துவவாதி என்பதையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொண்டவர் என்பதையும், இறை கட்டளைகளை அவர் பேணக்கூடியவர் என்பதையும் எம்மால் ஒருபோதும் மறுக்க முடியாது. உஸ்மான் சீனர் சாஹிப் அவர்கள் தமது மேற்பார்வையில் சீன புத்தகங்கள் பலவற்றை தயார் செய்தார்கள். அதில் இன்ட்ரோடக்ஷன் டு மொராலிட்டி சீன மொழியில் எழுதியுள்ளார்கள். 7 புத்தகங்கள் அன்னார் சொந்தமாக எழுதினார்கள். 35ற்கும் மேற்பட்ட புத்தகங்களை மொழியாக்கம் செய்துள்ளார்கள். An Outline of Ahmadiyya Muslim Jamaat, அகமதியத்தின் அறிமுகம் என்ற பெயரில் சீன மொழியிலும், அவுட்லைன் ஆஃப் இஸ்லாம், இஸ்லாத்தின் அறிமுகம் என்ற பெயரில் சீன மொழியிலும், ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் அபவுட் இஸ்லாம், இஸ்லாம் தொடர்பான அடிப்படையான கேள்விகள் என்ற பெயரில் சீன மொழியிலும், இஸ்லாமிக் கான்செப்ட் ஆஃப் ஜிஹாத் அண்ட் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத், அஹ்மதியா ஜமாத்தும் இஸ்லாமிய ஜிஹாதும் என்ற பெயரில் சீன மொழியிலும் புத்தகங்கள் எழுதியுள்ளார்.
மேலும் மார்க்கத்தின் அவசியம் என்ன என்பது பற்றியும் சீன மொழியில் அவர் புத்தகம் எழுதியுள்ளார். இதுவே அன்னாரின் அறிவுசார் பணிகளின் சுருக்கமான குறிப்பாகும். குடும்ப வாழ்க்கை பற்றி அன்னாரின் மனைவி கூறுகின்றார், எனக்கு வரனாக அவரை பற்றிய தகவல் பாகிஸ்தானிலிருந்து வந்தது. ஆனால் வயது வித்தியாசம் காரணமாக எனது தந்தை அன்னாரின் வரனிற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. அதாவது உஸ்மான் சாஹிப் அவர்களின் மனைவியும் சீனர் ஆவார், சீன பெண்மணி ஆவார். அவர் கூறுகின்றார், தனது அன்னாரின் மனைவி கூறுகின்றார், அந்த வரன் வந்தபோது எனக்கு வயது 20 ஆகும். உஸ்மான் சாஹிப்பிற்கு வயது 50 இருந்தது. எனது தந்தை பல மாதங்கள் வரை அந்த வரனை பற்றி என்னிடம் எதுவும் கூறவில்லை. பின்னர் தான் கூறினார்கள். மேலும் நான் முடிவெடுக்கும் வகையில் அந்த கடிதத்தை எனக்கு முன் வைத்து விட்டார்கள். ஒரு நாள் நான் கனவில் கண்டேன். அதாவது வெளியில் ஒரு பெரிய மைதானத்தில் வெறுங்கையுடன் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இனி என்ன நடக்கும் என்ற எண்ணத்தில் நான் திடீரென நிற்கின்றேன். அப்போது நான் வெண்ணிற ஆடை உடுத்திய ஒரு மனிதரை கனவில் கண்டேன். பின்னர் நான் ஒரு குரலை கேட்டேன், உமது அனைத்து தேவைகளும் இவர் மூலம் நிறைவேறும் என எனக்கு அந்த கனவில் கூறப்பட்டது. வரன் தொடர்பாக இந்த கடிதத்தை பார்த்த பிறகுதான் அந்த கனவை நான் கண்டேன். உஸ்மான் சாஹிப் கனவில் வெண்ணிற ஆடை அணிந்திருந்தார்கள். பின்னர் உஸ்மான் சாஹிப்பின் புகைப்படம் எனக்கு தரப்பட்டது. அதை நான் பார்த்தபோது இதே மனிதரையே நான் கனவில் கண்டேன் என கூறினேன். இவ்வாறு அந்த வரனிற்கு சம்மதம் தெரிவித்தேன். 4 ஆண்டுகள் வரை வரன் உறுதி செய்யப்பட்ட நிலையிலேயே இருந்தன. பாஸ்போர்ட் கிடைக்காமல் இருந்தது. நாட்டின் நிலைமை மிக மோசமாக இருந்து வந்தது. அரசியல் நிலவரம் மற்றும் கலாச்சார புரட்சியின் காரணமாக இங்கு இருப்பது கஷ்டமாக இருந்தது. உஸ்மான் சாஹிப் அவர்கள் கனவு ஒன்றை கண்டார்கள். குறிப்பிட்ட நபர் ஒருவர் மரணமடைந்த பிறகு உமது மனைவி உமது இல்லத்திற்கு வருவார் என கனவில் கூறப்பட்டது. கனவில் குறிப்பிடப்பட்ட அந்த நபர் அப்போது எவ்வகையிலும் நோய்வாய்ப்படவில்லை, மிக ஆரோக்கியமான மனிதராக இருந்தார். எவ்வாறு இருப்பினும் அவர் கருதினார், கனவு எப்போது நிறைவேறும் என தெரியவில்லையே, நீண்ட நாள் ஆகிவிடும் என எண்ணம் கொண்டார். அப்போது சீனர் சாஹிப் கனவில் குறிப்பிடப்பட்ட அந்த நபருக்கு கடிதம் எழுதி போஸ்ட் செய்ய சென்று கொண்டிருந்தார்கள். வழிப்பாதையிலேயே அந்த நபரின் மரண செய்தி அன்னாருக்கு கிடைத்தது. அதன் பிறகு கனவில் கூறப்பட்டபடியே அன்னாரின் மனைவி அன்னாருடைய இல்லத்திற்கு வந்தார். அன்னாருடைய மனைவி கூறுகின்றார், எனக்கும் சில நாட்களிலேயே பாஸ்போர்ட் கிடைத்தது. நான் பாஸ்போர்ட் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தேன். அந்த நாள் இரவு மிக கடும் மழை பெய்தது. அதற்கு முன்பு மிக வறட்சி நிலவியது. எந்த அளவுக்கு மழை பெய்தது என்றால் பூமி தண்ணீரால் நிரம்பியிருந்தது. ஒரு அகமதியல்லாத நபர் கூறினார், நீங்கள் முன்பே வந்திருந்தால் எங்களுடைய வறட்சியும் முன்னரே நீங்கியிருக்குமே என்று கூறினார். ஆக ஒரு வாரத்திற்கு பிறகு நான் சீனாவை விட்டு புறப்பட்டேன். என்னிடத்தில் எந்த பொருளும் இல்லை. என்னிடம் வெறும் 2 ஜோடி ஆடை மட்டுமே இருந்தது. அதனை உஸ்மான் சாஹிப்பின் பெரிய சகோதரர் எனக்கு வழங்கியிருந்தார். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி 1968ஆம் ஆண்டு நான் கராச்சி வந்தடைந்தேன். அங்கு சௌத்ரி மஹமூத் முக்தார் சாஹிப் எனது நிக்காவை நடத்தினார். அன்னாரே எனது வழியாக இருந்தார்கள். 3ஆம் நாள் நாங்கள் சீன தூதரகம் செல்ல இருந்தோம். ட்ரெயின் மூலமாக நாங்கள் சென்றோம். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாக அமர ஏற்பாடு இருந்தது. எனவே கடைசி ஸ்டேஷனில் எல்லோரும் இறங்கிய பிறகு இறங்கி சந்திப்போம் என நாங்கள் ஏற்கனவே முடிவு செய்து வண்டியில் ஏறினோம். நானோ புதியவளாக இருந்தேன். எனது பெட்டியில் இருந்த அனைவரும் இறங்கி பெட்டியே காலியானவுடன் நாம் அடைய வேண்டிய இடம் அடைந்து விட்டோம் என்ற எண்ணத்தில் நான் வண்டியை விட்டு இறங்கிவிட்டேன். இறங்கிய பிறகு எனக்கு விஷயம் புரிந்தது. ஆயினும் மீண்டும் ட்ரெயினில் என்னால் ஏற முடியவில்லை. கூட்ட நெரிசல் மிக அதிகமாக இருந்தது. நான் மிக கவலைக்குள்ளானேன். நல்ல வேளையாக நான் அங்கு சுற்றித் திரிவதை பார்த்த ஒரு போலீஸ் அதிகாரி என்னிடம் வந்தார். என்னை சீன தூதரகத்திற்கு அனுப்பி வைத்தார். நான் அப்போது புர்கா அணிந்திருந்தேன். சீன தூதரக அதிகாரிகளுக்கு நான் சீனர் என்பதில் ஐயம் இருந்தது. அவர்கள் சீன பத்திரிகை ஒன்றை கொண்டு வந்து காட்டி அதனை வாசிக்கும்படி என்னிடம் கூறினார்கள். நான் படித்து வாசித்து காட்டினேன். பின்னர் டாக்ஸிக்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. அது ஒரு பெரிய சம்பவமாகும். எப்படியோ அவர் நல்லபடியாக வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். ஒரு அகமதியை அவர் பார்த்தார்.
பின்னர் டாக்ஸி ஓட்டுநர் வழிப்பாதையை அவரிடம் கேட்டுக்கொண்டவாறு அன்னாரை வீடு வரை கொண்டு சேர்த்து விட்டார். டாக்ஸி ஓட்டுநர் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார். நான் இப்படி ஒரு அயல்நாட்டு பெண்மணி வழிதவறிய பிறகு மீண்டும் குடும்பத்துடன் வந்து இணைந்ததை கண்டதே இல்லை என அவர் கூறினார். அன்னார் கூறுகின்றார், எப்படி இருந்த போதிலும் இது எங்களின் இல்லற வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களாகும். உஸ்மான் சாஹிப் தொடர்பாக அன்னாரின் மனைவி தொடர்ந்து கூறுகின்றார், உஸ்மான் சாஹிப் நல்ல கணவராக இருந்தார். மாறாக அவர் எனது ஆன்மீக குருவும் ஆவார். நான் பாகிஸ்தான் வந்தபோது முதலில் எனக்கு தொழுகையை அன்னார் கற்றுக் கொடுத்தார்கள். பள்ளிவாசலில் தொழுகை நடத்திய பிறகு வீட்டிற்கு வந்து எனக்கு தொழுகை நடத்துவார்கள். பல மணி நேரங்கள் தொழுகையில் கூற வேண்டிய அரபி வார்த்தைகளை எனக்கு கற்றுத் தருவார்கள். ஒவ்வொரு வார்த்தையையும் வரியையும் கற்றுத் தருவார்கள். இதனை பயிற்சி செய்து வர வேண்டும் என எனக்கு அன்னார் அறிவுரை செய்தார்கள். மறந்துவிட்டால் துவாவின் புத்தகத்தை அருகில் வைத்துக் கொள்ளுங்கள் என கூறினார்கள். 6 மாதத்தில் எனக்கு எஸ்என்எல் குரான் கற்றுத் தந்தார்கள். பின்னர் எனக்கு குரான் ஓத கற்றுக் கொடுத்தார்கள். அத்துடன் எனது ஆர்வம் நிலைபெற திருக்குரான் மொழியாக்கத்தையும் கற்றுத் தந்தார்கள். பெரும் பொறுமைசாலி ஆவார். கருத்தின் ஆழம் வரை சென்று பெரும் உதாரணங்களுடன் கட்டுரையை புரிய வைப்பார். இரத்த உறவை மிகவும் பேணி வந்தார். அன்னார் தனது தாயை சைனாவிலிருந்து பாகிஸ்தானிற்கு அழைத்து வந்து தம்முடன் தங்க வைத்தார். மேலும் அன்னாருக்கு நல்ல தொண்டாற்றினார். சில முறை எங்களின் சூழல் மிக கடினமானதாக இருந்தது. பகலில் ஒரு பாட்டில் மட்டுமே பால் கிடைத்து வந்தது. அந்த சூழ்நிலையிலும் அதனையும் தனது தாய்க்கு அவர் கொடுத்து விடுவார். பயணத்தில் எங்கு சென்றாலும் தனது தாயை தம்முடன் வைத்துக் கொள்வார். தாய்க்கு நல்ல சேவை செய்துள்ளார். அன்னாரின் முழு வாழ்நாளும் அன்னாரிடம் கொடுக்கப்பட்ட பணிகளை சார்ந்ததாக இருந்தது. அன்னாரின் உடல்நிலை நன்றாக இருந்தால் இரவில் பணி செய்தபடியே பொழுது விடிந்துவிடும். குடும்பத்தில் அன்னாரின் முக்கிய பணி குழந்தைகளுக்கு சிறப்பான தர்பியத் வழங்குவதாகும். அதன் பிறகு சிறிய ஏனைய பணிகளை மேற்கொள்வதாகும். தனது ஆடை, உணவு போன்றவற்றை எளிய மனப்பான்மையுடன் அவர் தேர்வு செய்வார். அடுத்து அன்னாரின் மகள் டாக்டர் குர்ரத்துல் ஐன் சாஹிபா மூத்த மகள் ஆவார். அவர் எழுதுகின்றார், எனது தந்தையின் சில சிறப்புகளை வார்த்தைகளில் வடிப்பது கடினமாகும். மிகவும் பரிவு கொண்டவர், கடின உழைப்பாளி, எப்போதும் நல்லதையே எதிர்பார்ப்பவர், பணிவு குணம் படைத்தவர். தம்முடன் தனது அனைத்து பிள்ளைகளையும், மகன் மற்றும் மகள்களையும், மருமகன்களையும் கலந்துரையாடல்களில் எப்போதும் இணைத்துக் கொள்வார். எங்களுடைய பள்ளி கல்வியில் ஆர்வம் கொண்டார்கள். ஆசிரியர்களின் கருத்தை கேட்டறிவார்கள். இன்று ஆசிரியர்கள் என்ன சொன்னார்கள், வகுப்பில் என்ன பாடம் நடத்தினார்கள் என்பதை எங்களிடம் கேட்டறிவார்கள். உங்களின் வாழ்க்கையின் நோக்கம் அல்லது அல்லாஹ் இவ்வுலகில் உங்களை படைத்ததன் நோக்கம் தப்லீக் செய்யுங்கள், அதுவும் குறிப்பாக சீனர்களுக்கு தப்லீக் செய்யுங்கள் என எங்களுக்கு அடிக்கடி அறிவுரை கூறுவார்கள். ஆன்மீகத்திலும் அறிவை பெருக்குவதிலும் நீங்கள் முன்னேற்றமடைந்து கொண்டே செல்ல வேண்டும் என எங்களுக்கு அடிக்கடி அறிவுரை செய்வார்கள். உங்களை பார்க்கும் போதும் உங்களின் அமல்கள் மற்றும் நடைமுறையின் காரணமாக மக்களுக்கு இறைவனின் இருப்பு உள்ளது என்ற எண்ணம் வர வேண்டும் என்றும் எங்களுக்கு அறிவுரை செய்வார்கள். ஏனென்றால் எந்த பிள்ளைகள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்களோ அவர்கள் மற்ற பிள்ளைகளை விட மிகவும் நல்லவர்களாக இருப்பர். எந்த பணியை தொடங்கினாலும் அதில் நிரந்தர தன்மை இருக்க வேண்டும் என்றும் எப்போதும் எங்களுக்கு அறிவுரை வழங்கி வருவார்கள். சிறுவர் பருவத்தில் ஒருபோதும் அன்னார் எங்களை திட்டியதில்லை. தொழுகை விவகாரத்தில் மட்டுமே அன்னார் எங்களிடம் கடினம் காட்டுவார்கள். இன்னும் கூறப்போவதாக இருந்தால் தொழுகை பழக்கத்தை ஏற்படுத்த ஐவேளையும் பள்ளிக்கு அழைத்து செல்வார்கள். விடுமுறை காலத்தில் படிப்பதற்கு மார்க்க புத்தகங்களை கொடுத்து எங்களை படிக்கும்படி கூறுவார்கள். பின்னர் டெஸ்டும் வைப்பார்கள். அன்னாரின் இன்னொரு மகள் தொடர்ந்து எழுதுகின்றார், கிஷ்தி நூக் என்ற மிக பழமையான நூல் ஒன்றை கொடுத்தார்கள். நூகின் கப்பல் என்ற அந்த நூல் எங்களுக்கு படிக்க தந்தார்கள். இதனை படியுங்கள், இதன் மொழி ஒன்றும் கஷ்டமானதல்ல. மற்ற புத்தகங்களை படிப்பது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடும், ஆனால் இது அப்படியல்ல. நான் ஜாமியாவில் சேர்ந்த பிறகு நான் படித்த முதல் புத்தகம் இதுதான் என்றும் எங்களிடம் அன்னார் கூறினார்கள். அடுத்து பர்தாவை பற்றியும் அன்னாருக்கு கவலை இருந்தது.
ஏதாவது ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் அந்நிலையில் மேக்கப் இன்றி இருக்க வேண்டும் என்று அவருக்கு கூறப்பட்டது. அன்னார் ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவரிடம் அனுமதி கேட்டு அனுமதி அளித்த பிறகு அவ்வாறு நடந்து கொண்டார்கள். பர்தாவுடன் கல்வி பயில வேண்டும் என்ற நிபந்தனையுடன் யூனிவர்சிட்டியில் கல்வி பயில தனது மகளுக்கு அனுமதி வழங்கினார்கள். மேலும் வகுப்பறையில் மிக நிர்பந்தம் ஏற்பட்டால் ஒழிய பர்தாவை எந்நிலையிலும் கலட்டக்கூடாது. மேலும் பர்தாவை கலட்டும் சூழல் ஏற்பட்டால் மேக்கப் இன்றி நீங்கள் வகுப்பறையில் இருக்க வேண்டும். அந்த நிலையில் இருக்கும்போதுதான் பர்தாவை வகுப்பறையில் கலட்ட வேண்டும் என்ற நிபந்தனை விதித்தார்கள். இந்த நிபந்தனைகளின் பெயரிலேயே தனது மகளுக்கு யூனிவர்சிட்டியில் படிக்க அன்னார் அனுமதி வழங்கினார்கள். அதேபோன்று அன்னாரின் சிறிய மகளும் கூறுகின்றார், நீங்கள் எப்போதும் நிலவை பெறுவதற்கு முயல வேண்டும். இவ்வாறு நிலவு கிடைக்காமல் போனால் ஒருவேளை உங்களுக்கு குறைந்தபட்சம் நட்சத்திரங்களாவது கிடைத்துவிடும். உங்களின் லட்சியங்கள் எப்போதும் மிக உயர்வானதாக இருக்க வேண்டும் என்று எப்போதும் எங்களுக்கு அறிவுரை வழங்கி வந்தார்கள். முகத்தில் தண்ணீர் தெளித்து ஃபஜர் தொழுகைக்கு எங்களை எழுப்புவார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் கலிஃபாக்களின் புத்தகங்களை படிக்குமாறு எங்களிடம் கூறுவார்கள். பல மணி நேரம் எங்களுடன் அமர்ந்து பேசி எங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தருவார்கள். சின்னஞ்சிறு விஷயத்தில் கூட ஒருபோதும் அவர்கள் எரிச்சல் அடைய மாட்டார்கள். இது பெற்றோர்களுக்கு ஒரு படிப்பினை ஆகும். அல்லாஹ் வழங்கிய உங்களின் அனைத்து ஆற்றல்களையும் செயல்படுத்துங்கள். அதனை வீணடித்து விடாதீர்கள். என்ன செய்தாலும் அதனை இறைவனின் வணக்கத்திற்காக செய்ய வேண்டும் என்று எப்போதும் எங்களிடம் கூறி வருவார்கள். ஆன்மீக முன்னேற்றத்தை ஓர் உதாரணத்துடன் விளக்குவார்கள். அதாவது ஆன்மீக முன்னேற்றம் என்பது ஏணியை போன்றதாகும். சில முறை தாமதம் ஏற்படும், எனினும் கூடுதல் உயரத்தை கடப்பதன் பக்கம் பாதங்கள் முன்னேறும். அன்னார் எங்களுக்கு எளிமையையும் தம்மை விட பிறருக்கு முன்னுரிமை வழங்குதல் போன்ற விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தார்கள். அன்னார் இஸ்லாமாபாத் ஜமாத்தின் சதராக இருந்தார்கள். அப்போது அகமதி வீடுகளின் பராமரிப்பு பணி நடந்தது. எனது வீட்டில் அந்த பணி கடைசியாக நடக்கட்டும் என முதலிலேயே கூறிவிட்டார்கள். அன்னாரின் மகன் தாவூத் சாஹிப் கூறுகின்றார்கள், டாக்டர் ஆவார். கூறுகின்றார், ஜாமியாவில் தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது எனது பெரிய சகோதரர் மற்றும் தந்தையின் மரண செய்தி டெலிகிராம் மூலமாக தமக்கு கிடைத்ததாக எனது தந்தை என்னிடம் கூறினார். இந்த வேதனைமிகு செய்தி என்பது ஜாமியாவின் ஏனைய தேர்வுகளை போன்று இதுவும் ஒரு தேர்வாகும் என அவர் கருதினார். உஸ்மான் சூ சாஹிப் இவ்வாறு சிந்தித்தபடி குறித்த நேரத்தில் தேர்வை அன்னார் எழுதினார்கள். நேரத்தையும் வீணடிக்கவில்லை. சீனர்களுக்கு தப்லீக் செய்வதில் அன்னாருக்கு ஆர்வம் அதிகம் இருந்தது. எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் மக்களுக்கு அகமதியத்தின் அறிமுகத்தை செய்து வைப்பார்கள். பிரசுரங்களை வீல் சேரில் வருகின்ற நிலையிலும் விநியோகம் செய்வார்கள். நோய்வாய்ப்பட்டதால் நடக்க முடியாமல் இருந்தது. வீல் சேரிலும் பிரசுரங்களை வைத்திருப்பார்கள். அடுத்து அன்னாரின் மகன் கூறுகின்றார், நான் சிறுவராக இருந்தபோது அன்னாரின் அலுவலகத்திற்கு சென்று விடுவேன். அங்கிருந்து பேனா மற்றும் பென்சிலை எடுக்க முயற்சி செய்வேன் ஆபீஸிலிருந்து. அப்போது அலுவலகத்தில் இருக்கும் பேனா பென்சிலை நான் பயன்படுத்துவதை எனது தந்தை அனுமதிக்க மாட்டார். எனது தாயிடம் எனது தந்தை கூறினார், இவருக்கு பேனாவின் தேவை உள்ளது, இவருக்கு தனியாக பேனா ஒன்றை வாங்கிக் கொடுங்கள் என கூறுவார்கள். எனக்கு ஏதாவது போட்டோ காப்பி எடுக்க வேண்டும் என்றால் வீட்டிலிருந்து தனியாக பேப்பர் கொண்டு வாருங்கள் என்று சொல்வார்கள். பின்னர் அப்படி பேப்பர் வீட்டிலிருந்து கொண்டு வந்தால் இந்த மிஷினிலிருந்து நீங்கள் போட்டோ காப்பி எடுத்துக் கொள்ளலாம் என்று எனது தந்தை எனக்கு கூறுவார்கள். இறைவனின் பண்பு பெயர்களை மனனம் செய்யும்படி அறிவுறுத்துவார்கள். அல்லாஹ்விற்கு எத்தனை பண்பு பெயர்கள் உள்ளனவோ அதனை நீங்கள் ஞாபகம் செய்ய வேண்டும். அது தொடர்பாக சீன மொழியில் கவிதை ஒன்றை அன்னார் எழுதினார்கள். அதில் அல்லாஹ்வின் சுமார் 100 நற்பண்புகள் இடம்பெற்றிருந்தன. இந்த கவிதையை இரவில் தினமும் படித்து வந்தார்கள். விளையாட்டு வடிவில் சகோதர சகோதரிகளாகிய எங்கள் மத்தியில் அன்னார் அல்லாஹ்வின் பண்பு பெயர்களை மனனம் செய்யும் போட்டி ஒன்றை நடத்தினார்கள். பின்னர் அதற்கு பரிசும் வழங்குவார்கள். சில மாதங்களுக்கு முன்னர், ஓரிரு மாதங்கள் இருக்கும், அன்னார் என்னை சந்திக்க தனது மருமகன் மற்றும் குடும்பத்துடன் வந்திருந்தார். அன்னாரின் மருமகன் அது தொடர்பாக எழுதுகின்றார், என்னால் அங்கு பேச முடியாது, எனவே நான் 3 பாயிண்டுகளை உங்களுக்கு எழுதி தருகின்றேன் என்று என்னிடம் கூறினார். உஸ்மான் சாஹிப், அது என்னவென்றால், நான் பலவீனமானவனாக உள்ளேன். என்னால் சுயமாக எழுந்து நிற்கக்கூட முடியாது.
எனவே நான் வீல் சேரில் அமர்ந்துள்ளேன். அதற்காக கலிஃபத்துல் மஸீஹ்விடம் நான் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிலாஃபத்திற்கு மிகவும் கண்ணியம் வழங்கக்கூடியவராக இருந்தார். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், நான் எனது இறுதி மூச்சு வரை தப்லீக் செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், எனக்கு அதற்கு அனுமதியும் வழங்குங்கள் என்பதாகும் இரண்டாவது விஷயம். அடுத்து மூன்றாவது, என்னால் ஆபீஸில் சென்று பணி செய்ய இயலாது. வீட்டில் ஜமாத் பணிகளை செய்ய எனக்கு அனுமதி வழங்குங்கள் என வேண்டினார். அவருக்கு பணி செய்யும் ஆர்வம் இருந்தது. வீட்டிலிருந்து கொண்டு அன்னார் ஓய்வெடுக்க விரும்பவில்லை. அன்னார் ஹஜ்ஜிற்கு சென்றிருந்தார்கள். அன்னாரின் மருமகனும் அவருடன் இருந்தார். உஸ்மான் சாஹிப் தனது துவாவின் உணர்வுகளை சீன மொழியில் எழுதி வைத்திருந்தார். கூறினார்கள், நான் ஏன் இந்த துவாவின் உணர்வுகளை சீன மொழியில் எழுதுகின்றேன் என்றால், இதிலிருந்து எதிர்வரும் நாட்களிலும் பயன்பெற நான் விரும்புகின்றேன். ஹஜ் சந்தர்ப்பத்தில் எங்கள் குரூப்பில் உஸ்மான் சாஹிப்பிடம் நீங்கள் என்ன எழுதி கொண்டிருக்கின்றீர்கள் என சிலர் கேட்டனர். நான் சீன சமுதாயத்திற்கு துவா செய்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள் விரைவாக உண்மை இஸ்லாத்தின் பக்கம் விரைந்து வர வேண்டும் என்பதே எனது துவாவாகும் என கூறினார்கள். கேள்வி கேட்ட நபர்கள் வியந்து போனார்கள். சுயம் எழுந்து நடக்க முடியாத முதுமை அடைந்த மனிதன் தனது சமுதாயத்தின் நேர்வழிக்காக கவலை கொள்கின்றாரே என ஆச்சரியப்பட்டார்கள். அடுத்து சீனர் சாஹிப் தனது சூழலை ஓரிடத்தில் இவ்வாறு எழுதுகின்றார். சீனாவில் புத்த மத கொள்கை மற்றும் கன்ஃபியூசியஸ் கொள்கை, தாவிய கொள்கைகள் ஆக இந்த மூன்று கொள்கைகள் ஒன்றுடன் ஒன்று கலந்துவிட்டன. ஏராளமான சீனர்கள் ஒரே சமயத்தில் மூன்று மதங்களையும் பின்பற்றுகின்றார்கள். ஆனால் தற்போதைய காலத்தில் கலப்பட போதனைகளை ஒன்று கூட்டி சுயம் ஒரு மார்க்கத்தை இவர்களே உருவாக்கி கொண்டு விட்டனர். இந்த மார்க்கத்தில் மனிதனின் நல்லொழுக்க நிலைகளுக்கு சிறப்பான கவனம் செலுத்தப்படுகின்றது. 3 சீன பத்திரிகைகளில் எனது நேர்காணல் வெளியானது. மலேசியாவின் தேயிசம் என்ற புதிய மார்க்கத்தை சார்ந்த சிலர் என்னிடம் ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். இஸ்லாம் நல்லொழுக்கங்களை குறித்து என்ன கூறுகின்றது என்பதை சீன மொழியில் எழுதும்படி கூறினார்கள். எனவே நான் ஒரு கட்டுரை எழுதினேன். அதற்கு அவர்கள் பதில் கடிதம் அனுப்பினார்கள். நீங்கள் இஸ்லாத்தை பற்றிய மகத்துவமிக்க கட்டுரை ஒன்றை எங்களுக்கு வழங்கியுள்ளீர்கள். நாங்கள் உங்களுக்கு மிகவும் நன்றி செலுத்துகின்றோம் என்று உஸ்மான் சூ சாஹிப்பிடம் அந்த மக்கள் கூறினர். நடுநிலையுடன் இஸ்லாத்தின் சிறப்புகளை எடுத்துரைத்துள்ளீர்கள். மிக நுட்பமான முறையில் கட்டுரையை விவரித்துள்ளீர்கள். இதிலிருந்து நீங்கள் மிக நன்றாக மார்க்க கல்வியை பெற்றுள்ளீர்கள் என்பதும் எங்களுக்கு தெரிய வருகின்றது என்று அந்த மக்கள் தங்களது கடிதத்தில் குறிப்பிடுகின்றனர். சீன மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி அதிகம் தெரியாது. காரணம், சீன மொழியில் இஸ்லாம் தப்லீக் செய்யப்படவில்லை. இப்போது நீங்கள் சிங்கப்பூரில் இஸ்லாத்தை பரப்புவதற்காக வந்துள்ளீர்கள். இஸ்லாம் இந்த நாடுகளில் சீன மொழியில் பரவட்டும், சீன மக்களும் அதன் பரக்கத்துகளை பெற்றுக் கொள்ளட்டும். இவ்வாறு அவர்கள் கடிதத்தில் குறிப்பிட்டார்கள். ஆகாஸ் சைஃபுல்லா சாஹிப் கூறுகின்றார்கள், சீனர் சாஹிப்பின் கிளாஸ்மேட்டாவேன் நான். அந்த காலத்தில் இவரும் ஆகாஸ் சைஃபுல்லா சாஹிப்பும் சீனர் சாஹிப்புடன் படித்தார் ஜாமியாவில். அவர் கூறுகின்றார்கள், உஸ்மான் சீனர் சாஹிப் இளமை காலத்தில் முற்றிலும் தூய்மையானவராகவும் நல்லொழுக்க மிக்கவராகவும் திகழ்ந்தார்கள். உருக்கத்துடன் தொழுவார்கள். மிக துடிப்புடன் பணிவுடன் துவா செய்வார்கள். நஃபில் நோன்பு நோற்பார்கள். நஃபில் தொழுகைகளை தொழும் பழக்கம் கொண்டவர். தஸ்பீ மற்றும் இறைவனை புகழ்தல் மற்றும் இஸ்திக்பார் செய்தல் ஆகியவற்றில் மிக துடிப்புடன் செயல்பட்டு வந்தார். அகமதியத்தின் அருட்கொடை கிடைத்த பிறகு எப்போதும் அதற்கு நன்றியுடையவராக இருந்து வந்தார். தமது நன்றியுணர்வை வெளிப்படுத்தியும் வந்தார். நான் உண்மையான சாட்சியை வழங்குகின்றேன். மாணவ பருவத்தில் சில முறை துக்கம் மற்றும் சிந்தனையின் காரணமாக அவர்களின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடும். தனது தாய் மற்றும் சகோதரர்களை சந்திப்பது தொடர்பாகவும் அந்த நாட்டில் நிலவிய சூழல் தொடர்பாகவும் வேதனையை வெளிப்படுத்துவார்கள். மேலும் மிக உருக்கத்துடன் தனது உண்மையான படைப்பாளனாகிய அல்லாஹ்விடம் தமது தேவைகளை முன்வைப்பார்கள். இந்த காட்சி இந்த முதுமை பருவத்திலும் எனக்கு ஏக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த இறையடியார் சோதனைக்குரிய காலகட்டத்தில் செய்த துவாவினை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்.
அகமதியத்தின் பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் அன்னாருக்கு எல்லாவற்றையும் கொடுத்தான். ஏனைய மனிதர்களும் அவரது துவாவிலிருந்து பயன்பெற்று வந்தனர். மாணவ பருவத்தில் மௌலவி குலாம் ரசூல் சாப் ராஜிக்கி, மௌலவி அப்துல் லத்தீப் சாப் பாகல்பூரி போன்ற ஏனைய சான்றோர்களுடன் பழகும் நல்வாய்ப்பும் எனக்கும் கிடைத்தது. அவர்களிடத்தில் துவாவிற்கு விண்ணப்பம் செய்வதற்கும் பின்னர் துவா ஒப்புக்கொள்ளப்பட்டதன் காட்சியை காண்பதற்கும் எனக்கு பாக்கியம் கிடைத்தது. என்னால் மிக எச்சரிக்கையுடனும் அனுபவத்துடனும் கூற முடியும், நான் குறிப்பிட்ட சான்றோர்களின் தொழுகைகளில் மற்றும் துவாக்களில் இருந்த உருக்கம், பணிவின் தாக்கம் உஸ்மான் சூ சாஹிப்பின் தொழுகைகளிலும் துவாக்களிலும் ஏற்பட்டது. நான் ஒன்றிரண்டு தனிப்பட்ட விஷயங்களில் அன்னாருடைய துவா ஒப்புக்கொள்ளப்பட்டதற்கான சாட்சியை கண்டுள்ளேன். மேலும் எழுதுகின்றார்கள், அன்னார் எப்போதும் உஸ்மான் சூ சாஹிப் எனக்கும் என்னுடன் இருப்பவர்களுக்கும் துவா செய்வதற்கான அறிவுரை செய்து வருவார்கள். அன்னார் மிகவும் அகப்பார்வை கொண்டவராக இருந்தார்கள். ஜமாத்தின் நிர்வாக ரீதியிலான கருத்துக்களை வழங்குவதில் மிக எச்சரிக்கையுடன் அன்னார் இருப்பார்கள். தானும் ஜமாத் அமைப்பிற்கு கண்ணியமளிப்பார்கள். அன்னாரை சந்திக்கும் நபர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் அதற்கான அறிவுரையை வழங்குவார்கள். கிலாஃபத்துடன் முழுமையான பற்றும் தொடர்பும் அன்னார் கொண்டிருந்தார்கள். அன்னாரிடத்தில் துவாவிற்காக யார் கூறினாலும், காலத்தின் கலிஃபாவிற்கு துவாவிற்கான விண்ணப்பத்தை நீங்கள் அனுப்பிவிட்டீர்களா என்று முதலில் கேட்பார்கள். இங்கு இஸ்லாமாபாத் சதர் சாஹிப் அன்னாரை பற்றி கூறுகின்றார்கள். அன்னாருக்கு ஜமாத்தாக தொழுகைகளை நிறைவேற்றுவதில் ஆர்வம் இருந்தது. எந்த அளவுக்கு என்றால், பள்ளிவாசலிலிருந்து அன்னார் வீட்டிற்கு செல்ல சில நிமிடங்களே ஆகும். பொதுவாக ஆயினும் அன்னாரின் கடைசி காலத்தில் வீட்டிற்கு செல்ல மிக சிரமப்பட்டு செல்வார்கள். நின்று நின்று வீட்டிற்கு செல்வார்கள். வழியில் பலமுறை அன்னாருக்கு மூச்சு திணறும். மூச்சு வாங்க நின்று விடுவார்கள். எனினும் பள்ளிக்கு வந்து சென்றார்கள். எந்த நிலையிலும் தொழுகையை ஜம்மு செய்து தொழுததை நான் கண்டதே இல்லை. ஒருமுறை மகரிப் மற்றும் இஷா தொழுகைக்கான இடைவெளி மிக குறைவாகவே இருந்தது. எனவே நீங்கள் வீட்டிற்கு செல்வதற்கு பகரமாக பள்ளிவாசலிலேயே தங்கிவிடுங்கள் அல்லது ஜம்மு செய்து தொழுது விடுங்கள் என்று கூறினேன். அதற்கு அன்னார் கூறினார்கள், நடந்து சென்று வருவதால் எக்ஸசைஸ் ஆகிவிடுகின்றது. அது மட்டுமல்ல, வீட்டிற்கு சென்று பள்ளிவாசலுக்கு மீண்டும் வருவதால் நற்கூலியும் கிடைக்கின்றது. எனவே நான் வீட்டிற்கு சென்று திரும்பி வருகின்றேன் என்று பதிலளித்தார்கள். ரஷீத் பஷீருதீன் சாஹிப் கூறுகின்றார்கள், அகமதி மற்றும் அகமதி அல்லாதவர் அனைவருமே அவரது துவாவிலிருந்து பயன்பெற்றனர். கராச்சியில் அன்னார் முரப்பியாக இருந்தபோது அகமதி அல்லாத ஆண்கள், பெண்கள் பல விஷயங்களில் அன்னாரின் ஆலோசனை செய்து வந்தார்கள். மேலும் சாட்சி கூறியுள்ளார்கள். அவரின் ஆலோசனை மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. மேலும் சீன மௌலி சாஹிப்பின் துவாவினால் எங்களின் பெரும் பெரும் கஷ்டங்கள் எளிதாகி விடுகின்றன என்றும் கூறி வந்தனர். சுருக்கம் என்னவென்றால், கராச்சியின் மிகவும் பிரபலமான சீன மௌலி சாஹிப் எந்த மார்க்க வித்தியாசமும் இன்றி அனைவருக்கும் பயனளிக்கும் நபராகவும் எல்லையற்ற அன்பை வழங்கக்கூடியவராகவும் இருந்தார். இங்கிலாந்து செல்லும் வரை நீண்ட காலம் அவரை பற்றிய பேச்சு அகமதி அல்லாதவர்களின் மத்தியில் இருந்து வந்தது. சீனர் சாஹிப் தனது தாய்க்கு மிகவும் தொண்டாற்றி வந்தார். சில முறை அன்னாரின் தாய் கோபத்தில் அன்னாரை கடிந்து கொள்வார். ஆனால் அன்னார் எப்போதும் தாயை அரவணைத்து அன்பு செலுத்துவார்கள். அவர்களின் தேவையை முழுமை செய்வார்கள். அக்கம் பக்கத்தில் யார் என்ன பார்க்கின்றார் என்பதையெல்லாம் அவர் பொருட்படுத்த மாட்டார்கள். தாயிடம் எல்லையற்ற அன்பு கொண்டிருந்தார்கள். அந்த அன்பை எல்லா இடத்திலும் வெளிப்படுத்தினார்கள். கிர்கிஸ்தான் ஜமாத்தின் ஜனாப் ஜானூப் முகமது சாஹிப் எழுதுகின்றார், உஸ்மான் சூ சாஹிப்பை நான் முதலில் 1996ஆம் ஆண்டு ஒரு விமான பயணத்தில் சந்தித்தேன். துவக்கத்தில் அன்னாரை முஸ்லிம் என்றோ அல்லது அகமதியா ஜமாத்தின் ஆலிம் என்றோ என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் பயணத்தில் அமர்ந்து விமானம் கிளம்பிய போது அன்னார் பிஸ்மில்லாஹ் ஓதினார்கள். அப்போது அன்னார் முஸ்லிம் ஆவார் என்பது எனக்கு தெரிய வந்தது. அதன் பிறகு நான் அன்னாருக்கு சலாம் கூறி அறிமுகமாகிக் கொண்டேன். பல்வேறு விஷயங்களை பற்றி பேச துவங்கினோம். அன்னார் என்னிடம், உங்களுக்கு அகமதியா முஸ்லிம் ஜமாத்தை பற்றி தெரியுமா என கேட்டார்கள்.
நான் இல்லை, தெரியாது என கூறினேன். அதன் பிறகு நீங்கள் திருக்குரானின் சீன மொழியாக்கத்தை படித்துள்ளீர்களா என கேட்டார்கள். அதற்கு ஆம், நான் படித்திருக்கின்றேன் என கூறினேன். சீன மொழியில் எத்தனை திருக்குரான் மொழியாக்கங்கள் உள்ளன என கேட்டார்கள். நான் கூறினேன், தற்போது எத்தனை மொழியாக்கங்கள் உள்ளனவோ அதனை நான் படித்து வருகின்றேன் என்று கூறினேன். உஸ்மான் சாஹிப் கேட்டார், திருக்குரானை சீன மொழியில் மொழியாக்கம் செய்த அனைவரையும் உங்களுக்கு தெரியுமா என கேட்டார்கள். அதற்கு நான் ஆம், எனக்கு தெரியும், எல்லோரையும் தெரியும் என கூறினேன். அந்த மொழிபெயர்ப்பாளர்களில் ஒருவரின் பெயர் உஸ்மான் சூ ஆகும். அவரை உங்களுக்கு தெரியுமா என அன்னார் கேட்டார்கள். ஆம், நான் அவரை அறிவேன், ஆனால் அன்னாரின் மொழியாக்கத்தை படித்ததில்லை, அன்னாரை சந்தித்ததும் இல்லை என கூறினேன். அதற்கு அன்னார், பின்னர் உஸ்மான் சாஹிபை எப்படி அறிவீர்கள் என கேட்டார்கள். அதற்கு நான், அவர் ஆலிமாவார், அன்னார் சீன மொழியில் திருக்குரான் மொழிபெயர்ப்பு செய்துள்ளார் என்பது மட்டும் எனக்கு தெரியும், அவ்வளவுதான் என்றார் என்று நான் சொன்னேன். ஆனால் அன்னாரை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. அப்போது அன்னார், நான் தான் உஸ்மான் சூ என கூறினார்கள். எனக்கு நம்பிக்கையே வரவில்லை. அன்னாரை தொடர்பு கொள்ளும் விவரங்களை தந்தார்கள். பின்னர் நானும் எனது நம்பரை அவருக்கு கொடுத்தேன். ஓரிரு நாட்களுக்கு பிறகு அன்னார் எனக்கு போன் செய்தார்கள். நான் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களை சந்திக்க விரும்புகின்றேன் என கூறினார்கள். இவ்வளவு பெரிய ஆலிம் எனது வீட்டிற்கு வருவதை என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. நான் எனது வீட்டில் அன்னாரை வரவேற்றேன். அன்னாருடன் 2 பாகிஸ்தானிய நண்பர்களும் வந்திருந்தனர். 10 நிமிடங்கள் வரை பேசிக் கொண்டிருந்தோம். அதன் பிறகு உஸ்மான் சூ சாஹிப் என்னை ஒரு ரெஸ்டாரண்டிற்கு அழைத்து சென்றார். நான் அன்னாரிடம் கூறினேன், நீங்கள் எனது விருந்தினர் ஆவீர்கள், நான் தான் உங்களுக்கு விருந்து கொடுக்க வேண்டும் என்று கூறினேன். அதற்கு அன்னார், நீங்கள் மாணவர் ஆவீர்கள், நான் உங்களை விட வயதில் பெரியவன், உங்களின் பெற்றோரின் இடத்தில் நான் இருக்கின்றேன், எனவே நான் தான் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். அதன் பிறகு நாங்கள் ரெஸ்டாரண்ட் சென்றோம். அங்கு உணவு உண்டோம், பல்வேறு விஷயங்களை பேசினோம். இவ்வாறு ஒரு நாள் நான் அன்னாரை சந்திக்க சென்றேன். அன்னாருடைய வீட்டில் அமர்ந்து பேசினேன். ஈசா நபி மரணம், கத்மே நுபுவத், யாஜூஜ் மாஜூஜ், இமாம் மஹ்தியின் வருகை போன்ற விஷயங்களை பற்றி என்னிடம் அன்னார் கேட்டார்கள். அதற்கு நான் பொதுவான முஸ்லிம்களின் கருத்தை பிரதிபலிக்கும் வகையில் எனது பதிலை வழங்கினேன். உஸ்மான் சூ சாஹிப் சிரித்தார்கள். பின்னர் அந்த கேள்விக்குரிய சரியான பதிலை அன்னார் எனக்கு விளக்கினார்கள். எனக்கு அவரது பதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. திருக்குரான் சீன மொழியாக்கமும் வேறு சில புத்தகங்களும் அன்பளிப்பாக எனக்கு வழங்கினார்கள். இதனை கண்டிப்பாக படியுங்கள், படித்த பிறகு நீங்கள் என்ன உணர்ந்தீர்கள் என எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கடிதம் எழுத வேண்டும் என என்னிடம் கூறினார்கள். நானும் அந்த புத்தகங்களை பெற்றுக்கொண்டு படித்தேன். படித்த பிறகு எனது சிந்தனை முற்றிலும் மாறிவிட்டது. அப்போது எனக்கு பையத்தை பற்றி தெரியாது. பிறகு நான் பையத்தும் செய்துவிட்டேன். எனக்கு இமாம் மஹ்தியின் வருகையை பற்றியும் அன்னாரின் உண்மையான ஜமாத்தை பற்றியும் தெரிய வந்துள்ளது என்பதை அறிந்து எனக்கு மிகவும் பெருமிதமாக உள்ளது. அன்னாரின் துவா ஒப்புக்கொள்ளப்பட்ட சம்பவங்களை பல மக்கள் எழுதியுள்ளனர். சாதத் சாஹிப் கூறுகின்றார், ஒருமுறை ட்ரெயினில் ரப்வாவிலிருந்து கராச்சிக்கு நாங்கள் பயணம் செய்து கொண்டிருந்தோம். ரப்வாவில் அப்போது அத்ஃபால்களின் நிகழ்ச்சி ஒன்று நடக்க இருந்தது. 60 அத்ஃபால்கள் எங்களுடன் இருந்தனர். பயணத்தில் ஜமாத்தாக தொழுகையை நாங்கள் நிறைவேற்றினோம். இவர்கள் அகமதிகள் என்பது அதனால் அகமதி அல்லாதவர்களுக்கு தெரிய வந்தது. அதனால் மௌலைகள் பெட்டியில் எங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சொற்பொழிவு நிகழ்த்த தொடங்கினர். நாங்கள் மிகவும் கவலைக்குள்ளானோம். உஸ்மான் சூ சாஹிப் எங்களுடன் இருந்தார். பலருக்கு பல டியூட்டி பாதுகாப்பை கருத்தில் கொண்டு போடப்பட்டது. எனக்கும் டியூட்டி கொடுங்கள் என்று உஸ்மான் சூ சாஹிப் கூறினார்கள். அதற்கு மேலே பெர்த் உள்ளது, அங்கு சென்று நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், துவாவில் ஈடுபடுங்கள், துவா செய்து கொண்டு வாருங்கள் என்று நான் அன்னாரிடம் கூறினேன். முல்தான் என்ற ஊரை அடைந்து எங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து எங்களை அடித்து உதைக்க வேண்டும் என்பது எதிரிகளின் திட்டமாக இருந்தது. ஆனால் முல்தான் ஊரை வண்டி கடந்து சென்றது. மௌலவியிடமிருந்து எந்த சப்தமும் வரவில்லை. நான் சென்று பார்த்தபோது மௌலவி பெட்டியில் தூங்கிக் கொண்டிருந்தார். மௌலவி சாஹேப் முல்தானில் இறங்க வேண்டும். அந்த தூங்கிக் கொண்டிருந்த மௌலவி சாஹிப் முல்தானில் இறங்கியிருக்க வேண்டும். ஆனால் முல்தான் கடந்து சென்றது கூட தெரியாமல் அவர் தூங்கிக் கொண்டிருந்தார். அடுத்த ஸ்டேஷனில் சென்றுதான் இறங்கினார். இவ்வாறு நாங்கள் உயிர் பிழைத்தோம். அதேபோன்று அத்னான் ஜஃபர் சாஹிப் கூறுகின்றார், எனது பணி ஹோம் ஆபீஸில் உள்துறை அமைச்சகத்தில் தடைபட்டிருந்தது. பாஸ்போர்ட் கேட்டதற்கு உங்களது பெயரில் எந்த பாஸ்போர்ட்டும் எங்களிடம் இல்லை எனக்கு பதில் கூறப்பட்டது.
3-4 மாதங்களாக வேலையிலிருந்து பல நாட்கள் விடுபெடுத்து சென்று வந்து கொண்டிருந்தேன். இறுதியில் ஒரு நாள் நான் நம்பிக்கை இழந்து விட்டேன். இஸ்லாமாபாத்தில் ஒரு நாள் உஸ்மான் சீனர் சாஹிப்பை சந்தித்தேன். அன்னார் தொழுதுவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார்கள். நான் எனது பாஸ்போர்ட் தொடர்பான பிரச்சனையை அன்னாரிடம் கூறினேன். அன்னார் துவா செய்வோம் என கூறி அங்கேயே நின்று துவா செய்தார்கள். அழுது மன்றாடி துவா செய்தார்கள். நான் பயந்து விட்டேன். நான் தேவையில்லாமல் அன்னாரை தொந்தரவு செய்து விட்டேனே என எண்ணினேன். வேறு சிலரும் துவாவில் கலந்து கொண்டனர். அடுத்த நாள் எனது வக்கீல் அலுவலகத்திற்கு போன் செய்தார். ஆனால் எவரும் காலை அட்டன் செய்யவில்லை. நீண்ட நேரம் ரிங்கானதால் அந்த வழியாக சென்ற உயரதிகாரி காலை அட்டன் செய்தார். அவரிடம் விஷயம் தெளிவாக கூறப்பட்டது. அதற்கு நாளை நேரில் வந்து என்னை சந்தித்துவிட்டு செல்லுங்கள் என அந்த அதிகாரி கூறினார். நான் அலுவலகம் சென்றேன். அந்த அதிகாரி பெயர் ரிச்சர்ட் ஆகும். வரவேற்பறையில் நான் மிஸ்டர் ரிச்சர்டை சந்திக்க வேண்டும் என கூறினேன். அதற்கு அவர்கள், அவர் பெரிய உயரதிகாரி ஆவார், அவர் எப்படி உங்களை சந்திப்பார்? எங்களிடம் என்ன விஷயமோ அதை கூறுங்கள் என கூறினார்கள். அதற்கு நான், இல்லை அவர்தான் என்னை அழைத்துள்ளார் என கூறினேன். உயரதிகாரிக்கு அந்த தகவலை கொடுக்க யாரும் முன்வரவில்லை. கடைசியில் ஒருவர் தகவல் கொடுக்க முன்வந்தார். பின்னர் மிஸ்டர் ரிச்சர்ட் தனது ஆபீஸிலிருந்து தானே எழுந்து வந்து என்னை அழைத்து சென்றார். அனைத்து ரெக்கார்டுகளையும் செக் செய்தார். தனது செக்ரட்டரிகளையும் அழைத்தார். பின்னர் இவருக்கு பாஸ்போர்ட் வழங்கலாம் என கடிதம் கொடுத்து விட்டார். அதன் பிறகு என்னை வழி அனுப்பி வைப்பதற்காக வெளியில் வந்தார். இதனை எல்லா ஊழியர்களும் பார்த்து கொண்டிருந்தனர். இத்தனை பெரிய மனிதர் யார் வந்து விட்டார், அவரை வழியனுப்ப உயரதிகாரியே எழுந்து வந்துள்ளாரே என ஆச்சரியத்துடன் பார்த்தனர். நான் அவர்களுக்கு என்ன கூற முடியும்? அது உஸ்மான் சீனர் சாஹிப்பின் உருக்கம் நிறைந்த துவாவின் விளைவாகும். 4 மாதங்களாக தடைப்பட்டிருந்த பணி வெறும் ஒரு நாளில் நடந்து முடிந்தது. மாறாக உயரதிகாரியின் கைகளினாலேயே அந்த பணி நடந்து முடிந்தது. ஏராளமான சம்பவங்கள் உள்ளன. நான் கூறியது போன்று அனைத்தையும் எடுத்துரைக்க முடியாது. அன்னாருக்கு மிக நெருக்கமான சிலர் உள்ளனர். அவர்கள் கூறியதை கூறிவிடுகின்றேன். சையத் முகமது ஹுசைன் சாஹிப் முரப்பி சாஹிப் ஆவார். அவர் கூறுகின்றார், வாரம் வாரம் கூட்டம் நடந்து வந்தது. முரப்பிமார்களாகிய நாங்கள் பஸ்ஸில் அமர்ந்து சென்று விடுவோம். எங்களிடம் அப்போது வண்டி எதுவும் இருக்கவில்லை. இரவு நீண்ட நேரம் கூட்டம் நடைபெறும். அதன் பிறகு முரப்பிமார்கள் மஜ்லிஸ் ஆமிலா உறுப்பினர்களுடன் அவர்களின் வண்டிக்காக காத்திருந்து அதில் அமர்ந்து சென்று விடுவார்கள். ஆனால் உஸ்மான் சீனர் சாஹிப் வண்டிக்காக காத்திருந்ததே கிடையாது. எவரையும் எதிர்பார்த்தது கிடையாது. நடந்தே சென்று விடுவார்கள். அல்லது வழிப்பாதையில் வண்டி ஏதாவது அவருக்கு ஏற்பாடாகிவிடும். அல்லது எவராவது சுயம் அவர்களை வண்டியில் அமர்த்தி அழைத்து சென்று விடுவார்கள். அன்னார் ஒரு பகுதியில் மிஷன் ஹவுஸில் தங்கியிருந்தார்கள். அன்னார் ஒருமுறை விருந்திற்கு அழைத்தார்கள். நீங்கள் எங்கே தங்கியுள்ளீர்கள் என நான் அவரிடம் கேட்டேன். நான் பெண்கள் தொழுகின்ற இந்த இடத்தில் அந்த ஹாலில் தான் தங்கியுள்ளேன் என்றார்கள். பெண்கள் தொழ வரும்போது எனது பொருட்களை அகற்றி விடுவேன் என கூறினார்கள். அதன் பிறகு எனது தூங்குமிடமும் உணவு உண்ணுமிடமும் அதுவாகவே இருக்கும் என கூறினார்கள். மிக பணிவுடனும் எளிமையுடனும் சிறிய இடத்தில் தங்கினார்கள். குர்ஷித் அர்ஷத் சாஹிப் நீண்ட காலம் அன்னாருடன் பணியாற்றியுள்ளார். அன்னார் கூறுகின்றார், எனக்கு 33 வருடங்கள் அன்னாருடன் இணைந்து பணியாற்றும் பாக்கியம் கிடைத்தது. அன்னாரின் சிறப்புகளாக குறிப்பிடுகின்றார்கள், தொழுகைகளை ஜமாத்துடன் தொழுவதை பேணி வந்தார்கள். இறை வணக்கத்தில் ஆர்வத்துடன் இருந்தார்கள். அது எங்களுக்கான முன் உதாரணமாகும். மழை, பனிப்பொழிவு, சூறாவளி எதுவாக இருக்கட்டும், அன்னார் ஜமாத்தாக தொழுவதற்கு பள்ளிக்கு வந்து விடுவார்கள். முதுமையின் காரணமாக மிகவும் பலவீனமானவராக அன்னார் இருந்தார்கள். ஏற்கனவே கூறப்பட்டது போன்று வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு செல்ல சில நிமிடங்களே ஆகும். ஆனால் 15-20 நிமிடங்கள் கஷ்டப்பட்டு மூச்சு திணறி பள்ளிக்கு வந்து செல்வார்கள். நோய்வாய்ப்பட்டதன் விளைவாக தஹஜ்ஜுத் தொடர்ந்து தொழுது வந்தார்கள். நாங்கள் நீண்ட நேரம் பயணம் செய்து சீனாவின் ஒரு பகுதிக்கு ஒரு முறை சென்றோம். அகமதிகளிடம் இரவு நீண்ட நேரம் வரை பேசிக் கொண்டிருந்தோம். எனவே அதிகாலையில் தஹஜ்ஜுத் தொழுவதற்கு எழுவது கடினம் என நான் எண்ணினேன். ஆனால் நான் கண் விழித்து பார்த்தபோது உஸ்மான் சூ சாஹிப் தஹஜ்ஜுத் தொழுது கொண்டிருந்தார்கள். சுருக்கமாக தொழுதாலும் தொழுகை அவர்கள் விட்டுவிடவில்லை. சீனாவிலிருந்து ரப்வா வந்தவுடன் ரப்வாவின் சான்றோர்கள் மிக உருக்கத்துடனும் வேதனையுடனும் தொழுது வந்ததையும் நோன்பு நோற்பதையும் துவாக்கள் செய்வதையும் கண்டார்கள். அவர்களின் துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதையும் கண்டார்கள். இது அன்னாரின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது.
நானும் இந்த சான்றோர்களின் அடிச்சுவட்டில் வழிநடப்பேன் என அன்னார் உறுதி பூண்டார்கள். அப்போது அன்னாருக்கு இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழிகாட்டல்களும் கிடைத்திருந்தன. ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் மிர்சா ஷரீஃப் அஹ்மத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சான்றோர்களின் நட்பும் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. மௌலை குலாம் ரசூல் சாஹிப் ராஜிகி மற்றும் ஹஜ்ரத் முக்தார் அஹ்மத் சாஹிப் மற்றும் ஹஜ்ரத் முகமது இப்ராஹிம் சாஹிப் போன்ற சான்றோர்களின் நட்பிலிருந்தும் உஸ்மான் சூ சாஹிப் பயன்பெற்றார்கள். அல்லாஹ் இந்த சான்றோர்களின் தோழமையின் காரணமாக அன்னாரின் சிறப்புகளை மேலும் அதிகரித்தான். அல்லாஹுடன் மேலும் அதிகமான தொடர்பு அன்னாருக்கு ஏற்பட்டது. முரப்பி சாஹிப் கூறுகின்றார், தப்லீகிலும் மிக துடிப்புடன் அன்னார் செயல்பட்டார்கள். மிகவும் அமைதியான சுபாவம் படைத்தவர், குறைவாகவே பேசக்கூடியவர். ஆனால் தப்லீக் நடக்கும்போது அன்னாரிடத்தில் அசாதாரண ஆற்றல் பிறந்து விடுவதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். பல மணி நேரம் பேசுவார்கள். பல முறை போனிலும் நீண்ட நேரம் கலந்துரையாடல் செய்வார்கள். விருந்து உபசரிப்பும் அன்னாருக்கு பாரம்பரிய சொத்தாக கிடைத்திருந்தது. எனது தந்தை மிகவும் விருந்து உபசரிப்பு செய்யக்கூடியவர். எங்களது கிராமத்தில் ஹோட்டல் எதுவும் கிடையாது. எனவே எங்கள் வீடே ஹோட்டல் ஆகிவிடும் என்று எங்களிடம் உஸ்மான் சீனர் சாஹிப் அடிக்கடி கூறி வருவார்கள். விருந்து உபசரிப்பில் உஸ்மான் சீனர் சாஹிப்பின் மனைவியும் அன்னாருக்கு முழு ஒத்துழைப்பு நல்கினார்கள். அதேபோன்று அனைவரின் உணர்வுகளையும் அன்னார் கருத்தில் கொண்டவராக திகழ்ந்தார்கள். ஒருமுறை இரவு நீண்ட நேரம் மீட்டிங் நடந்து வந்தது. காரில் அமரும்போது எனது வீடு அருகில்தான் உள்ளது, அங்கு நாம் செல்வோம் என ஒருவர் கூறினார். ரஷீத் சாஹிப் கூறுகின்றார்கள், அன்னாரின் அந்த அழைப்பை உஸ்மான் சூ சாஹிப் நிராகரித்து விடுவார்கள் என நாங்கள் எண்ணினோம். ஆனால் அன்னார் அந்த நபரின் வீட்டிற்கு சென்றார்கள். விருந்திற்கான ஏற்பாட்டையும் அந்த நபர் செய்திருந்தார். மிக நீண்ட நேரம் உஸ்மான் சூ சாஹிப் அங்கு தங்கினார். இரவு மிக நீண்ட நேரம் கழித்து 1 மணி அளவில் நாங்கள் வீட்டிற்கு வந்தடைந்தோம். ஆனால் அதனை நிராகரிக்கவோ அல்லது சீக்கிரமாகட்டும் நான் விரைந்து செல்ல வேண்டியது உள்ளது என்றோ உஸ்மான் சீனர் சாஹிப் அந்த நபரிடம் கூறவில்லை. அதேபோன்று நசீர் அஹ்மத் சாஹிப் பதர் கூறுகின்றார்கள், சீன மொழி தொடர்பாக எனக்கு ஒரு கட்டளை வந்தது. அதன் பிறகு அன்னாருடன் எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. சீனாவின் ஏராளமான இடங்களுக்கு சென்று இறைவன்பால் மக்களை அழைக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இதில் உஸ்மான் சூ சாஹிப்பின் மிக கண்ணியத்திற்குரிய மற்றும் மிக அழகிய கருத்துக்களை உள்ளடக்கிய ஆலோசனைகளை நான் கேட்டிருக்கின்றேன். அதன் மூலம் நான் மிகவும் பயனடைந்துள்ளேன். எனக்கு அன்னார் வழிகாட்டி வந்துள்ளார்கள். ஆயிரக்கணக்கான சீனர்களுக்கு ஜமாத் புத்தகங்களும் மற்றும் போல்டர்கள் வடிவில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தூது செய்தியை எட்ட வைக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஏறக்குறைய எல்லா இடங்களிலும் சீனர் சாஹிப்பின் நற்குறிப்பு அழகிய முறையில் பேசப்பட்டது. சீனாவில் ஒரு பெரும் இஸ்லாமிய ஸ்காலராக மதிப்பிற்குரிய உஸ்மான் சீனர் சாஹிப் பார்க்கப்படுகின்றார். சீன மொழியில் தனது நிலைகளாக அன்னார் விட்டு சென்றுள்ள புத்தகங்கள் அன்னாரை ஒருபோதும் மரணிக்க விடாது. அன்னாரின் பேனாவின் மூலம் வெளிப்பட்ட 20க்கும் மேற்பட்ட நூல்கள் தற்போது மொழியாக்கத்திற்கான கடலாக உள்ளது. அந்த ஞானத்தை அன்னார் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஆன்மீக கருவூலத்திலிருந்து பெற்று வந்தார்கள். மேலும் அதனை மொழியாக்கம் செய்து மக்கள் வரை சென்றடையவும் செய்தார்கள். அன்னாரின் தூய தரம் வாய்ந்த சீன மொழி கூட கேட்பவரின் உள்ளத்தில் சிறந்த தாக்கத்தையும் உணர்வையும் ஏற்படுத்தியது. எனக்கு இதை பற்றிய அறிவு சீனாவில் ஒரு முஸ்லிம் மதரசாவிற்கு சென்றபோது ஏற்பட்டது. முதல் முறை சென்றபோது எந்த எதிர் நடவடிக்கையும் அவர்கள் காட்டவில்லை. ஆனால் சிறிது காலம் கழித்து நான் அங்கு சென்றேன். அப்போது அனைத்து சீன முஸ்லிம்களும் அங்கிருந்த இமாமும் மிக கண்ணியத்துடன் என்னிடம் நடந்து கொண்டனர். அவரிடத்தில் நான் கேட்டேன், நான் முதல் முறை இங்கு வந்தபோது நீங்கள் ஆர்வம் காட்டவில்லை, ஆனால் தற்போது இந்த அன்பை நீங்கள் வெளிப்படுத்துகின்றீர்கள், இதற்கு என்ன காரணம் என்று கேட்டேன். அதற்கு சீன நண்பர் ஒருவர் கூறினார், நீங்கள் சீன மொழியாக்க புத்தகங்களை மௌலவி சாஹிப் வசம் கொடுத்துவிட்டு சென்றீர்கள். அதில் குறிப்பாக வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நூற்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கூற்றுகளை இமாம் சாஹிப் குத்பாவில் படித்து காட்டுவது உண்டு. அதனால் எங்களிடத்தில் புத்துணர்வு ஏற்படுகின்றது.
இதுபோன்ற அழகிய கூற்றுகளை எங்களது முழு வாழ்நாளிலும் இதுவரை கேட்டதில்லை. எனவே இதுபோன்ற மேலும் பல புத்தகங்களை நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்து தாருங்கள் என கூறினர். சீனர் சாஹிப்பின் சொந்த ஊருக்கு செல்லும் சந்தர்ப்பமும் எனக்கு கிடைத்தது. இந்த முரப்பி சாப் தொடர்ந்து கூறுகின்றார், அன்னாருடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் உஸ்மான் சூ சாஹிப்பை மிக கண்ணியத்துடன் நினைவு கூர்ந்தார்கள். அன்னாரை தமது உறவினர் என்று கூறி மிக மகிழ்ச்சி அடைந்தார்கள். நான் அங்கிருந்த நேரம் வரை அனைவரும் என்னை கருத்தில் வைத்தனர், விருந்துபசரிப்பு செய்தனர். நான் உஸ்மான் சூ சாஹிப்பை அறிவேன் என்ற காரணத்தாலும், நான் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் பிரதிநிதி என்ற காரணத்தினாலும் எனக்கு இந்த அளவிற்கு கண்ணியம் வழங்கப்பட்டது. அந்த முரப்பி சாஹிப் தொடர்ந்து கூறுகின்றார்கள், உஸ்மான் சூ சாஹிப் சீன மொழியில் திருக்குரான் மொழியாக்கம் செய்துள்ளார்கள். அது மிகவும் சாதாரண மக்களுக்கும் புரியும் வகையில் மிக எளிமையானதாக உள்ளது. அதில் சீன மொழியின் புலமையும் தரமும் இருக்கின்றது. சீன மொழியில் ஏற்கனவே திருக்குரான் மொழியாக்கம் இருந்த போதிலும் உஸ்மான் சூ சாஹிப்பின் மொழியாக்கம் முழு சீனாவிலும் அனைத்து தரப்பு மக்களாலும் ஒன்றுபட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக உள்ளது. இதனை பல சீன ஆலிம்களை சந்தித்த பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன். அவர்கள் ஜமாத்தின் கொள்கைகளில் வேறுபட்டிருந்த போதிலும் அன்னாரின் மொழியாக்கத்தை மிக விருப்பத்துடன் ஒன்றுபட்டு ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். மேலும் அதன் மூலம் திருக்குரானை புரிந்து கொள்ள அளவற்ற ஆர்வம் கொண்டுள்ளனர். நான் அந்த பகுதியில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்த போது அந்த பகுதியில் முதியவர் ஒருவர், அவர் இமாம் ஆவார், எனது கரங்களில் அந்த மொழியாக்கம் இருப்பதை கண்டார். அந்த மொழியாக்கத்தை கண்டபோது அவரது கண்களில் ஒளி பிறந்தது. அதனை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். நான் இந்த மொழியாக்கத்தை நீண்ட காலமாக தேடி வந்தேன், இதை எனக்கு தருவீர்களா என கேட்டார். அதற்கு நான், தற்போது என்னிடம் இந்த ஒரே ஒரு பிரதிதான் உள்ளது, நீங்கள் உங்களது முகவரியை தாருங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி தருகிறேன் என்று கூறினேன். சிறிது நேரம் யோசித்த பிறகு கூறினார், நீங்கள் சிறிது நேரம் இந்த குரானை கடனாக கொடுங்கள், நான் அதனை போட்டோஸ்டேட் எடுத்துவிட்டு கொண்டு வருகின்றேன் என்றார். சுமார் 1430 பக்கங்களை போட்டோஸ்டேட் எடுக்கும் அவரது ஆர்வத்தை பார்த்து நான் அவருக்கு அந்த குரானை அன்பளிப்பாக கொடுத்து விட்டேன். மேலும் அவர்கள் மிக மகிழ்ச்சியுடன் சென்றார். மீண்டும் மீண்டும் எனக்கு நன்றி கூறினார். அவருக்கு ஏதோ மாபெரும் கருவூலம் கிடைத்தது போன்று உணர்ந்தார். உண்மையில் அது கருவூலம்தான். மகிழ்ச்சியை அவரால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அதேபோன்று அவரது தொடர்புகள் மிக அதிகமாகும். மேலும் பல முரப்பிகள் அவரை பற்றி கடிதம் எழுதியுள்ளனர். நாங்கள் செல்லுமிடமெல்லாம் எல்லா இடத்திலும் சீனர் சாஹிப்பை பற்றி மக்கள் பேசுவதுண்டு என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். ஜஃபருல்லா சாஹிப் முரப்பி அவர்களும் சீனாவில் இருந்துள்ளார்கள். தற்போது அன்னார் பாகிஸ்தானில் உள்ளார். அவர் உஸ்மான் சாப் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்றார். 2004ஆம் ஆண்டு சீனர் சாஹிப், உஸ்மான் சீனர் சாஹிப் பாகிஸ்தான் சென்றார். இஸ்லாமாபாத்திலிருந்து ரப்பா பயணத்தின் போது எனக்கு ஒரு இடத்தை காட்டி, இதுதான் நான் தனிமையில் சென்று இறைவணக்கம் செய்த இடமாகும் என்று கூறினார். மேலும் அன்னாரின் துவா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு சம்பவத்தையும் அவர் கூறுகின்றார். ஒரு வருடம் அன்னார் அவருடைய வீட்டிற்கு சென்றார்கள். திருமணம் ஆகி 10 வருடங்கள் கழிந்தும் அவருக்கு குழந்தை பிறக்காமல் இருந்தது. சீனர் சாஹிப்பிடம் ஜஃபருல்லா சாஹிப் துவாவிற்காக கூறினார். சீனர் சாஹிப் துவா செய்தார்கள். கனவில் பார்த்தார்கள், அவர்களின் வீட்டு வாசலில் சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிப் கட்டிலில் தூங்குகின்றார்கள். தனது கனவை அவரிடம் கூறினார். மேலும் உங்களுக்கு மகன் பிறப்பான் என எனக்கு அல்லாஹ் நற்செய்தி வழங்கியுள்ளான் என உஸ்மான் சூ சாஹிப் ஜஃபருல்லா சாஹிப்பிடம் கூறினார்கள். அந்த வகையில் சிறிது காலம் கழித்து அன்னாருக்கு அல்லாஹ் ஆண் குழந்தையை வழங்கினான். எனக்கும் நினைவு உள்ளது, ஹஜ்ரத் 2வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் காலத்தில் நாங்கள் சிறுவர்களாக இருந்தோம். உஸ்மான் சூ சாஹிப் தனிமையில் இறைவணக்கம் செய்த அந்த இடத்திற்கு நானும் சிறு வயதில் சென்றுள்ளேன். ஒரு சிறிய அறையில் அமர்ந்திருந்தார்கள். திருக்குரான் கையில் இருந்தது. துவா செய்து கொண்டிருந்தார்கள். பெரியவர்களும் சிறியவர்களும் அன்னாரிடத்தில் துவாவிற்காக நாங்கள் கூறினோம். மேலும் மிகவும் சிரித்தபடி பதில் தந்தார்கள். மிக பரிவுடன் நடந்து கொண்டார்கள். டாக்டர் நூரி சாஹிப் கூறுகின்றார்கள், அன்னாரை பரிசோதித்த பிறகு 2004இல் 14-15 ஆண்டுகளுக்கு முன்னர் அன்னாருக்கு இருதய நோய் இருப்பது தெரிய வந்தது. அதற்கு எந்த சிகிச்சையும் இல்லாமல் இருந்தது. எனவே எனக்கு மிகவும் வேதனை ஏற்பட்டது. ஏனெனில் வெறும் துவா மற்றும் சில சாதாரண மருந்துகளை தவிர்த்து வேறு எந்த வழிமுறையும் இல்லாமல் இருந்தது. ஆனால் அதுபோன்ற மக்கள் ஒரு சில ஆண்டுகளை கடப்பதே கடினமாக இருந்தது. அல்லாஹ்வின் அருளால் நான் ஆச்சரியப்படுகின்றேன். அன்னாரை பலமுறை நான் சந்தித்தேன். பலவீனம் என்பது இருக்கவே செய்தது. ஆயினும் அன்னார் தனது நோயை தனது பணிகளுக்கு இடையூறாக ஆக்கிக் கொண்டதே இல்லை. மேலும் பணியை தொடர்ந்து செய்து கொண்டு சென்றார். நோயின் காரணமாக பணி செய்யாமலோ அல்லது இறைவணக்கம் செய்யாமலோ அன்னார் ஒருபோதும் இருந்ததில்லை. மாறாக ஒருவர் எனக்கு எழுதியுள்ளார், ஒரு நாள் பனிப்பொழிவு தீவிரமாக இருந்தது. எனவே பள்ளிக்கு எவருமே வரமாட்டார்கள் என நாங்கள் நினைத்தோம்.
சீனர் சாஹிபும் வருவது கஷ்டமே என எண்ணினோம். ஆனால் வீட்டை விட்டு வெளியேறி பார்த்தோம். சீனர் சாஹிப்பின் காலடி பதிந்த தடங்கள் அங்கே இருந்தன. நாங்கள் உள்ளே சென்று பார்த்தபோது சீனர் சாஹிப் பள்ளிக்கு வந்தது மட்டுமல்ல, மிக முன்பாகவே பள்ளிக்கு வருகை தந்து தஹஜ்ஜுத் தொழுது கொண்டிருந்தார்கள். அத்தாவுல் முஜீப் சாப் ராஷித் அவர்கள் அன்னாரை பற்றி சுருக்கமாக எழுதியுள்ளார்கள். அது மிக நல்ல சுருக்கமான விஷயமாகும். உண்மையும் அதுதான். அன்னார் கூறுகின்றார்கள், அன்னாரின் மறைவால் வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது. ஜமாத்தின் மிக உயர்ந்த சான்றோராக அவர் திகழ்ந்தார். நான் சீனர் சாஹிப்பின் சிறப்புகளை சிந்தித்துக் கொண்டிருந்தேன். எனது எண்ணத்தில் வந்த விஷயங்களாகும் இவை. மிகவும் துவா செய்யக்கூடிய நபராக அவர் இருந்தார். தொழுகைகளை மிகவும் பேணி வந்தார். பலகீனம் மற்றும் நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடியவராக அவர் இருந்தார். மிகவும் நல்லவர், இறையடியார், எவருக்கும் தீங்கிழைக்காத மனிதராவார். எல்லோருக்கும் நன்மையை விரும்பக்கூடியவர் ஆவார். பிறருக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார். மிகவும் எளிய மனிதர், மிகவும் அன்புடன் விருந்து உபசரிப்பு செய்தவர், மிகவும் தைரியசாலி, பலகீனம் இருந்தபோதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டவர், மார்க்கத் தொண்டில் எப்போதும் மும்முரமாக இருந்தவர், தனது கடமைகளை மிகவும் களப்பற்ற மனப்பான்மை மற்றும் உழைப்புடனும் பொறுமையுடனும் ஆற்றியவர். மார்க்க தொண்டு செய்து கொண்டே செல்வதற்கு ஒரு துடிப்பு அவரிடம் இருந்தது. அகமதியா கிலாபத்திற்கு உண்மையான தொண்டராக அவர் திகழ்ந்தார். எப்போதும் புன்சிரிப்புடன் பிறரிடம் பழகுவார். இன்னும் அன்னாரின் ஏராளமான சிறப்புகள் உள்ளன. இவர்கள் கூறியது அனைத்தும் உண்மையாகும். அல்லாஹ் மதிப்பிற்குரிய உஸ்மான் சீனர் சாஹிப்பின் அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே செல்வானாக. மேலும் அன்னாரின் மனைவிக்கும் பொறுமை மற்றும் தைரியத்தை வழங்குவானாக. மேலும் அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாவலனாகவும் போதுமானவனாகவும் இருப்பானாக. அதேபோன்று அன்னாரின் பிள்ளைகளை அன்னாரின் துவாக்கள் மற்றும் நன்மைகளுக்கு வாரிசாக்குவானாக. அன்னாரின் பிள்ளைகள் அன்னாரின் அடிச்சுவட்டில் நடப்பவர்களாக இருக்கட்டுமாக. நான் ஜும்மா தொழுகைக்கு பிறகு அன்னாரின் ஜனாசா தொழுகையை தொலைவிப்பேன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر